கூகுள் போய் செகண்ட் பிரைன் டெக்னிக்னு சர்ச் பண்ணி பாருங்க. இந்த கன்செப்டை உருவாக்கின டியாகோ ஃபோர்டே என்ன சொல்றார் தெரியுமா? மூன்றாவது விடயம் தான் மிகவும் முக்கியமான ஒரு விடயம். உங்களோட வாழ்க்கையில் ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணுறது ஒரு வருஷத்துக்கு உங்களோட சுமையை குறைக்கும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? கூகுள் போய் செகண்ட் பிரைன் டெக்னிக்னு சர்ச் பண்ணி பாருங்க, கம்ப்ளீட் டீட்டெயில் பெற்றுக்கொள்ள முடியும். உதாரணமாக இந்த வருஷத்தோட கலண்டரை எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்து முக்கியமான டேஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட வெட்டிங் டேயாக இருக்கலாம், அல்லது உங்களோட லைஃப் பார்ட்னரோட பர்த்டேயாக இருக்கலாம். இப்படி முக்கியமான டேஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ இதில் 3 விடயங்கள் இருக்கு. முதலாவது, அந்த குறிப்பிட்ட நாளை அந்த வருஷத்தில் நீங்கள் எப்போவுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. இரண்டாவது, அந்த நாள் உங்களோட லைஃப்பில் மிகவும் முக்கியமான ஒரு நாளாக இருந்தால் நீங்கள் நேரத்தோடையே அந்த நாளுக்காக தயாராகி கொள்ள முடியும். மூன்றாவது விடயம்தான் மிகவும் முக்கியமான ஒரு விடயம். இப்போ நீங்கள் இந்த விடயத்தை உங்களோட மூளையில் பதிவு பண்ண இல்லை, அதை வெளியில் ஒரு இடத்துல தான் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க. மூளையில் இந்த விடயத்தை சேமித்து வைக்கக்கூடிய அந்த இடம் இப்போ உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது. இப்படித்தான் நாம் மூளையில் பதிவு செய்து வைக்க வேண்டிய விடயங்களை வெளியில் எடுத்து பதிவு செய்து வைக்கின்ற போது அது மனச்சுமையை அதிக அளவில் குறைக்கும். இந்த கன்செப்டை உருவாக்கின டியாகோ ஃபோர்டே என்ன சொல்றார் தெரியுமா? 2 விடயங்களுக்காக நீங்கள் மூளையை பயன்படுத்தி கொள்ள முடியும். முதலாவதாக, ஒரு நினைவு புத்தகமாக பயன்படுத்தி கொள்ள முடியும். அதாவது நமக்கு தேவையான விடயங்கள் எல்லாம் சேமித்து வைக்கின்ற இடமாக எமது மூளையை நாம் பயன்படுத்தி கொள்ள முடியும். இரண்டாவதாக, ஒரு ஐடியா ஃபேக்டரியாக எமது மூளையை பயன்படுத்த முடியும். இதில் 2வது விஷயம், அதாவது நம்மளோட மூளையை ஒரு ஐடியா ஃபேக்டரியாக, சிந்தனைகளின் தொழிற்சாலையாக பயன்படுத்துவது தான் நம்மளோட ஆற்றலை அதிகரிக்கின்ற விடயமாக இருக்கும்.